சொல்லு, என்னமோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்த. அது நெக்ஸ்ட் வீக் நம்ம ஹனிமூன் போகிறோம்ல. வேற வழி, உன் கூட நான் ஹனிமூனுக்கு வந்து தான் ஆகணும். இல்லைனா வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கோச்சிப்பாங்க. சரி, அதில் இருக்கட்டும். நீ எதுக்கு என்ன கூப்பிட்ட? உனக்கு என்ன வேணும் இப்போ? இவ்வளோ மனக்கசப்போட ஹனிமூனுக்கு நம்ம போய் தான் ஆகணுமா? அதான் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டேனே. நீ நானும் அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்துக்காகவாவது சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சிக்கணும்ல. அதுக்காக நம்ம ஹனிமூனுக்கெல்லாம் போய் தான் ஆகணும். அங்கே போயிட்டு நம்ம இங்கே எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கலாம்ல. ஏன் மனோஜ் இப்படி என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் எல்லார்கிட்டயுமே நான் மன்னிப்பும் கேட்டுட்டேன். ப்ளீஸ் மனோஜ், நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க. பா, எவ்வளோ பாவமாக பேசுகிற. இப்படி பாவமான மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ நடிச்சு நடிச்சு பேசுறதுனால தான் உங்ககிட்ட எல்லாரும் ஏமாந்து போகிறாங்க போலல. எனக்கே ஒரு நிமிஷம் அப்படியே மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா. இங்கே பாருங்க மனோஜ், நான் மனசார தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட நடிக்கவும் இல்லை. எனக்கு இப்போ அதுக்கு அவசியமும் இல்லை மனோஜ். என்னை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நான் பண்ண தப்புலேருந்து, நான் பேசின பேச்சிலேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்களும் என் மேலே நல்லா கோவப்பட்டுட்டீங்க. இதுக்கு மேலேயும் நான் உங்ககிட்ட நடிச்சோ இல்லை ஏமாத்துறதுக்கோ, மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று சொல்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. நான் மனசார தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோங்க மனோஜ். அடேங்கப்பா. சரி, நான் ஏன் உன்னை ஏற்றுக்கணும்? நான் ஏன் உன்னை மன்னிக்கணும்? எதனா ஒரு காரணம் சொல்ல. நீங்கள் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா தானே மனோஜ் நான் அவங்க கூட சேர்ந்து வாழ முடியும். நம்ம வாழ்க்கையை நம்ம தொடங்க முடியும். நம்ம இப்படியே இருந்துட்டா நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? நீங்கள் மன்னிச்சா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். ஏன் நடக்கணும்? புரியலை. ஏன் நடக்கணும்னா, சேர்ந்து வாழ்கிறதுக்கு தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம். என்ன சொன்ன, என்ன சொன்ன? சேர்ந்து வாழ்கிறதுக்கு தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம்னு சொன்னேன். ஓஹோ, அதெல்லாம் தெரியுமா உனக்கு? ஆனா நீ சௌமியா கிட்ட பேசும்போது வேற ஒன்று சொன்னியே. என்னது அது? கொஞ்சம் திரும்ப சொல்லு. இப்போ எதுக்கு அதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மனோஜ்? நானா எதையும் ஆரம்பிக்கல. நீ தான் என்னை உள்ளே கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட பேசணும்னு சொன்ன. நீ தான் இந்த விஷயத்தையும் ஆரம்பிச்சு வச்ச. அதனால தான் நான் இப்போ கேட்குறேன். சௌமியா கிட்ட பேசும்போது நீ என்ன சொன்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சேர்ந்து வாழ்வாங்கன்னு இப்போ சொல்கிற. ஆனால் நீ சௌமியா கிட்ட பேசும்போது என்ன சொன்ன? ப்ளீஸ் மனோஜ், எதுக்கு இப்போ அதெல்லாம்? அடிக்காதடி, சொல்லு, என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ எதுவும் சொல்ல மாட்டியா? சரி, நானே சொல்கிறேன். நீ என்ன சொன்ன சௌமியா கிட்டனா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். அதை வச்சு நான் நந்தினியை பிளாக்மெயில் பண்ணுவேன். அப்போ தான் நந்தினி அவளோட கல்யாணத்தை நிறுத்துவா. என் கல்யாணத்தை நான் தனியாக பண்ணிப்பேன், சந்தோஷமாக பண்ணிப்பேன். நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அது நான் அது நான் வேணும்னுலாம் அப்படி சொல்லலை மனோஜ். நான் நந்தினியை பிளாக்மெயில் பண்ணணுங்கிறதுக்காக சும்மா அப்படி சொன்னேன். அதான் அதே தான். நந்தினியை பிளாக்மெயில் பண்ணணுங்கிறதுக்காக என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்னேன். அது இப்போ உண்மையாகவே இருந்துட்டு போட்டோமே. இப்போ எதுக்கு என் கூட சேர்ந்து வாழணும்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் பேசாத. எரிச்சலாக வருது உன்னை பார்த்தா. ஹலோ, உள்ளே வரலாமா? என் தங்கச்சி வந்திருக்கா. மூஞ்ச ஒழுங்க வச்சுக்க. எக்ஸ்கியூஸ் மீ, மைக் டெஸ்டிங் 1 2 3 4 5 6. உள்ளே வரலாமா? மூஞ்ச ஒழுங்க வைடி. தாராளமாக வாமா. கதவை லாக் பண்ணலை, ஓப்பனில் தான் இருக்குது. கதவை லாக் கூட பண்ணாமல் புருஷனை பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது சும்மா ஒரு 5 மினிட்ஸ் பேசலாமேன்னு வந்தோம், அதனால தான் லாக் பண்ணலை. சரிங்க, நான் சும்மா விளையாடினேன். இது உங்கள் ரூமு, இது உங்கள் வீடு. நீங்கள் லாக் பண்ணலாம், லாக் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணுறப்ப மட்டும் லாக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வீட்டில் சிறு குழந்தைகள் எல்லாம் இருக்குது, அதான். சரிம்மா தங்கச்சி, ஓகே. சும்மா டீஸ் பண்ண உங்களை. சரி, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் இங்கே வந்திருக்கிறேன். அதை கொடுத்துட்டு போயிடவா? என்னதுமா, நுங்க ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருக்கியா? அதான் மொத்தமாக முடிச்சு விட்டோமே, அப்புறம் எங்கேருந்து அதை வேறு எடுத்துகிட்டு வருது. நாளைக்கு வேணா அப்பா கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுவோம். அதானே. சரி, வேற என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க? அதை நான் கொடுக்குறேன், ஆனால் ஒரு நிமிஷம் அப்படிக்கா திரும்பிக்கோங்கண்ணா. என்ன நந்தினி, உங்க அண்ணனுக்கு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கியா? மோப்பம் முடிச்சிட்டியா? பின்ன திரும்பிக்கோங்கிற, நீ என்னமோ கொடுக்க போறங்கிற, அப்போ கிஃப்டா தானே இருக்கணும். கரெக்டு தான், ஆனால் மனசுக்குள்ளேயே வச்சிருந்துருக்கலாம். ஏன்டி சொன்ன இருமாடு? உனக்கு சர்ப்ரைஸ் ஒழுங்கா பண்ண தெரியல. சரி விடு. அண்ணா, நான் உங்களுக்காக ஒரு சின்ன gift வாங்கியிருக்கேன். அது உங்களுக்கு கல்யாணத்தில் ரிசப்ஷன்லேயே கொடுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் அன்றைக்கி டெலிவரி பண்ணலை. இன்றைக்கி தான் எனக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆச்சு. அதனால தான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏதோ தப்பு எடுத்துக்கோதிங்கோ. சே, நான் ஏமா தப்பா எடுத்துக்க போகிறேன்? நீ எனக்கு gift கொடுக்கணும்னு முதல்ல அவசியமே இல்லை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தங்கச்சின்னா அண்ணனுக்கு gift வாங்கி கொடுக்கணும். அதெல்லாம் அண்ணன் மறுக்காமல் வாங்கிக்கணும். கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. கிஃப்ட் கூட ஏண்டி? அது என்ன கிஃப்ட்? இரு பறக்க வேட்டிய, சும்மா பறக்காத. நான் கொடுக்குறேன். அண்ணா இருங்கண்ணா. சரிம்மா. ஏன் நந்தினி, பில்டப் எல்லாம் ஓவரா கொடுக்குறியடி. அவருக்கு மட்டும் தான் கிஃப்ட் வாங்கியிருக்கிறத போல, எனக்குடி அப்போ? உனக்கெல்லாம் இல்லை, ஓடு. உனக்கெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து gift வாங்கி கொடுத்துருக்கிறேன். அண்ணனுக்கு தான் நான் இது வரைக்கும் எதுவுமே வாங்கி தரல. அதனால தான் இந்த gift அண்ணனுக்கு. உனக்கு நான் அப்புறமா வாங்கி தரேன். போடி.
போ அண்ணா இந்தாங்கண்ணா. என்ன டப்பா மாதிரி நெத்தி கொடுக்குறா? என்ன கிஃப்டா இருக்கும் அது? என்ன தெரியாது? சோப்பு டப்பாவா? சோப்பு டப்பா தான் வேணுமா உனக்கு? உள்ள சோப்பு கூட இருக்குதுரியே, எடுத்து மூஞ்சில பூசிக்கோ, மொகரைய போகிற நல்லா. அண்ணா இந்தாங்கண்ணா. தேங்க்யூம்மா. சரி சரி, அதை என்னன்னு பார்த்துட்டு அப்படியே எடுத்து கையில் கட்டிக்கங்க. ஐயோ இல்லை இல்லை, முதல்ல என்னன்னு பாருங்க. கையில கட்டிக்கிறதுனா வாட்சா தான் இருக்கும். மூஞ்சி பாரு, எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுது. அண்ணா சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்காவா? செம்மையா இருக்கு வாட்ச். ஆக்சுவலா நான் இந்த பிராண்ட்ல இதே டிசைன் வாங்கணும்னு இருந்து தெரியுமா? அது எப்படி நான் வாங்கணும்னு நினைச்ச விஷயத்த நீ எனக்கு வாங்கி கொடுத்துருக்க? தெரியலையேண்ணா, ஒருவேளை நான் கொஞ்சம் அறிவாளியா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்க மனசுல நீங்க என்ன வாங்கணும்னு நினைச்சீங்களோ அதை நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலா உனக்கு ரொம்ப நல்ல மனசு நந்தினி. அதனால தான் உன்னால அடுத்தவங்க மனசையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிற விஷயம் கூட தெரிஞ்சிருக்கு. நல்ல பல்ல காட்டுறாரு அவரு. சரிங்கண்ணா, இருக்கட்டும். என்னமோ ஒண்ணு, வாட்சை கட்டுங்கண்ணா, கட்டி பாருங்க. இதோ உடனே கட்டி பாக்குறேன். இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட சிரிச்சு பேச வேண்டியதானே? அவகிட்ட மட்டும் எவ்வளவு சந்தோஷமா பேசுறாரு பாரு. ச்சே, எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கே எரிச்சலாம் வருது. என்ன பண்றது? இதெல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். எப்படியாவது சீக்கிரமா ஒரு மனசை மாத்தணும். சீக்கிரம் கட்டுங்கண்ணா. வெயிட்மா, ஒரே நிமிஷம். நல்லா தான் பேசிக்கிறாங்க. ஆனால் நந்தினியை பார்க்கறதுக்கு எனக்கு இப்போ கூட பொறாமையே தான் இருக்குது. அவளுக்கு மட்டும் பாரு, நல்ல அண்ணன் கிடச்சிருக்காரு. அவளுக்கு புருஷனாக போகிற என் அண்ணனும் ரொம்ப நல்ல அண்ணன் தான். இப்படி எல்லாமே அவளுக்கு நல்ல விஷயமாவே நடக்குது. எனக்கு மட்டும்தான் எதுவுமே சரியில்லை. எப்படிமா இருக்கு? சூப்பர், வேற லெவல், ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ். கூலா இருக்குல்ல? வாட்ச் கட்டின ஃபீலே இல்லை, ரொம்ப லைட்டா இருக்கு தெரியுமா? அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கோ? ஆமாம்மா, இப்போ நான் அப்படியே தரையை விட்டு ஒரு 2 அடி மேலே வந்துட்டேன். அப்படியே மேலே போய் சீலிங்க பிச்சுக்கிட்டு மாடிக்கு போயிடுவேன். தமாசே தான். இந்த போஸ் எப்படி இருக்கு? பயங்கரம். தேங்க்யூ. என்ன மணி சும்மா இருக்க? வாட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிடி. அதெல்லாம் நல்லா இருக்குடி. அதுவும் அவர் கையில இன்னும் சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. ஆமால. ஆமா, வாட்சை தனியா பாக்குறப்ப கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. ஆனா அவர் கையில செம்மையா இருக்கு. சரிடி. எவ்வளவு நந்தினி இந்த வாட்ச்? நீயும் எனக்கு வாங்கி தர போறியா? இல்ல, கேக்குறேன். வாட்ச் நல்லா இருக்கா? அதான் இது போல நானும் என் அண்ணனுக்கு வாங்கி தருவேன்ல, அதுக்கு தான் கேட்டேன். சொல்லு நந்தினி, எவ்வளோடி இது? இந்த வாட்ச் 4500 ரூபாடி. 4500 தானா? ஆமாண்டி. என்னடி நீ உன் அண்ணனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்ததே இல்ல, இதான் முத தடவை வாங்கி கொடுக்குறேன்ற. வெறும் 4500 ரூபாய்க்கு வாட்சை வாங்கி கொடுத்துருக்க. நல்லா ஒரு 40,000 வாட்சை வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே? 40,000? அவ்வளோ காசுக்கு நான் எங்கடி போவேன்? மாமா கிட்ட கேட்டு வாங்க வேண்டியதானே? ஸ்டாப். இப்போ எதுக்கு நீ அவகிட்ட பிரைஸை கேட்குற? இப்போ எதுக்கு நீ 40,000 ரூபாய்க்கு வாட்சை வாங்கி தர சொல்லி கேட்குற? ஆமா, எதுக்கு நீ இதெல்லாம் கேட்குற? முதல்ல அது உங்களுக்கு முத தடவை இப்படி ஒரு கிஃப்ட்டை வாங்கி தரும்போது பெருசா வாங்கி கொடுத்தா உங்களுக்கும் நல்லா இருக்கும்ல, அதான். இந்த விலையிலலாம் எதுவுமே இல்லை தெரியுமா? வாங்கி தர உங்களோட மனசுல தான் இருக்கு. இதை நான் உனக்கு ரிசப்ஷன் அப்பவே சொன்னேனே. சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்தா நீ மூஞ்ச காமிச்ச, பெரிய கிஃப்ட் எடுத்துட்டு வந்தா பல்லு இழிச்ச. அந்த மாதிரி நான் இருப்பேன்னு நினைச்சியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் அப்படி இருக்கவும் மாட்டேன். அவள் பாசத்தோட எனக்கு ஒரு கிஃப்டை வாங்கி கொடுத்தா அது ஒரு பென்சிலாக இருந்தாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேன். நீங்க ஏத்துப்பீங்க, நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லை, விடுங்க. நந்தினி, வாட்ச் நல்லா இருந்துச்சுடி. சரி, நான் போறேன்னு நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். அண்ணா நான் வரேண்ணா. சரிம்மா, அவ பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காது, சரியா? அட, அவ யாருண்ணா? என் ஃப்ரெண்டு தானே. அவ என்ன வேணாலும் பேசட்டும், அதையெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன், கண்டிக்கவே மாட்டேன்னா வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவங்க அண்ணன் இருக்காருல, இவங்க அண்ணன் சந்தோஷ், அவருக்கு இவ ஒரு பொம்மை வாட்ச் கூட வாங்கி கொடுத்தது இல்ல. அதனால இவ பேச்செல்லாம் எடுபடாது. எல்லா விஷயத்தையும் ரொம்ப லைட்டா எடுத்துக்கிற நந்தினி, நீ கத்துக்கணும் உன்கிட்ட இருந்து. இதெல்லாம் குத்தம் குறைய கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்கண்ணா. அவ்வளவுதான் என் பாலிசி. என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினா மட்டும்தான் அது எனக்கு வலிக்கும். மற்றபடி நான் எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுருவேன். நீ ரொம்ப கிரேட்டுமா. தேங்க்யூ. இப்போ நான் விடை பெறுகிறேன். புருஷனை பொண்டாட்டி ஜாலியாக பேசுங்கண்ணா, ஆனால் கதவு தாப்பால் போட்டு பேசுங்க. சரிம்மா. அடியே பக்கடா வரேன். சரிடி. உன்னையெல்லாம் மன்னிச்சு உன் கூட சேர்ந்து வாழணும்னு சொன்ன பத்தியா நீ? என்னென்ன பேச்சு பேசிக்கிட்டு இருந்த பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு. ஆனா கொஞ்ச நேரத்துல உன் புத்தியை காமிச்சிட்ட பத்தியா? இதுல என்ன நான் புத்தியை காமிச்சிட்டேன்? 4500 ரூபாய்க்கு தானே வாட்சை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். அதுல என்ன தப்பு? அவளும் திருப்பி என்ன கலாச்சி விட்டு போனால, என் அண்ணனுக்கு நான் பொம்மை வாட்ச் கூட வாங்கி தரலன்னு. நீ அவளை மட்டுப்படுத்தி பேசுன. 4500 ரூபாய் வாட்ச் தான் வாங்கியிருக்க, 40,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்க வேண்டியதானே? காசு இல்லைன்னு சொன்னா நீ உங்க அப்பா கிட்ட போய் வாங்குன்னு சொல்ற. நீ அவளை இவ்வளவு கஷ்டப்படுத்தி பேசுவ, அதுக்கு பதில் அவ உன்னை எதுவுமே சொல்லக்கூடாதா? இல்ல நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ பெரிய வேணாம் மனோஜ், இதை வச்சு இப்ப சண்டை போடாதீங்க. எனக்கெல்லாம் உன்கிட்ட நின்று பேசுறதுக்கே அருவருப்பா இருக்கு. ஆனா நீ இப்படியெல்லாம் பேசும்போது உன்னை சும்மா விட்டுட்டு போகணும்னு தோண மாட்டேங்குது. உன்னை இன்னும் நல்லா போட்டு கேவலமா திட்டலான்னு தோணுது. சே, ஆனா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. எனக்கு உன்னை பார்க்கறதுக்கே எரிச்சலா இருக்கு. சே,
என்னம்மா நைட்டுக்கு சப்பாத்தியே பண்ணிட்டீங்க போல? உனக்காக தான்ப்பா பண்ணேன், சாப்பிடு. தேங்க்யூம்மா, ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. சரி சரி சாப்பிடு. தண்ணி இப்படி வைக்கிறேன்னா தேவைங்கிறப்ப தண்ணி எடுத்து குடி. ஓகேம்மா. என்னங்க நீங்க என்னங்க வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறீங்க? கிரேவியை ஊற்றி சாப்பிடுங்க. அண்ணே கிரேவியை ஊற்றிக்கண்ணே. சிக்கன் எல்லாம் போட்டிருக்கேன், லெக் பீஸ் எல்லாம் போட்டிருக்கேன், எடுத்து போட்டு சாப்பிடுங்க. சரிம்மா, நீ போ, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிங்கண்ணே, எதனா வேணும்னா கூப்பிடுங்கண்ணே. சரிம்மா. இவருண்ணா இவ்வளோ அமைதியாக இருக்கிறாரு. ஏங்க என்னங்க நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டீங்கன்னு தானே கிரேவி செஞ்சேன், அப்புறம் எதுக்கு உம்முன்னு உட்காந்துக்கிறீங்க? அதானே, ஏன்ப்பா உம்முன்னு இருக்கீங்க? சிக்கனு ஃப்ரை கேட்டேன்டா உங்க அம்மா கிட்ட, தொக்கு செஞ்சு எடுத்துன்னு வந்துச்சு. ஏன் பார்வதி இப்படி பண்ண? ஏற்கனவே ஏகப்பட்ட ஆயில் ஐட்டத்தை சாப்பிட்டு அங்கங்கே பிடிச்சிக்குது, முடியலை இடியலைன்னு சொல்கிறது. இதில் நைட்டில் சிக்கன் ஃப்ரை வேறு உங்களுக்கு. அமைதியாக சாப்பிட்டு எழுந்துருங்க, இல்லைன்னா கீரை சோறு எடுத்துன்னு வந்து போடுங்க சொல்லிட்டேன். கீரை சோறா? ஏன் மதியம் போட்டது பத்தலையா உனக்கு? ஏப்பா ஒழுங்கா இதை சாப்பிட்டு எழுந்துருங்க. மா, என்னத்துக்குமா அப்பா மிரட்டி நிக்கிறீ? கேள்மா நந்தினியா சிக்கன் ஃப்ரை கேட்டதுக்கு மிரட்டுதே. இதோ வாரம் இரு. நீ நெட்டச்சி அப்படியே உட்காந்துட்டு சொல்லிட்டேன். எதனா ஏந்து வந்த இந்த பக்கம் பிச்சிடுவோம் உனக்கு சொல்லிட்டேன். உடனே அப்பாவுக்கு வக்காலத்து வந்துடும். இது உட்கார மீதியா சாப்பிடு. எதுக்கடி என் பொண்ணு மிரட்டுறா? அப்படி கேளுப்பா. என் பொண்ணை சொன்னா அப்பா வராரு, அப்பாவை சொன்னா பொண்ணு வருது. என்னதான் குடும்பமோ இது. இங்க பாருங்க, 2 பேரும் வாயை முடின்னு சாப்பிட்டு எழுந்துக்கணும் சொல்லிட்டேன். வாயை மூடிக்கின்னு எப்படி சாப்பிட முடியா? நல்லா கேளுப்பா அம்மாவை. என் வாயை முறி. ஏங்க சாப்பிட்டு எழுந்துருங்க. சிக்கன் ஃப்ரை எல்லாம் நான் ஞாயிற்றுக்கிழமை பண்ணி தரேன், சரியா? சரி சரி. ரொம்ப தான். சரி நான் போறேன். சப்பாத்தி வேணும்னா சொல்லுங்க, எடுத்துன்னு வந்து தரேன். ஒரு சிக்கன் ஃப்ரைக்கு இன்னும் மிரட்டிட்டு போறா பிறகு என்னத்த பண்றது? டேய், நீ கவலையை விடுறா. நாளைக்கு பொண்ணையும் மாப்பிள்ளையையும் நான் அங்க விருந்துக்கு கூப்பிடுறேன். நல்லா வகை வகையா சுகுவை செய்ய சொல்றேன். நம்ம ஜாலியா வயிறார உட்காந்து சாப்பிடுவோம்னா ஃப்ரை கிரேவி கிரீவின்னு எல்லாத்தையும் சாப்பிடலாம். சர்றா. அப்ப நாளைக்கு ஒரு பொடி பிடிச்சிருவோம். என்ன பிடிக்க போறீங்க மாமா? வந்துட்டா. சி, இவளை பார்த்தாலே சாப்பிட கூட தோண மாட்டேங்குது. எங்கம்மா போயிருந்த நீ? வெளியில உட்காந்து அம்மா கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்தேன் டாடி. சரி அது இருக்கட்டா, நீங்க நம்ம பேசிக்கிட்டு இருந்தீங்களே ஏதோ ஃப்ரை கிரீன்னு. அதுவாடா சொல்லலாம். நாளைக்கு நீயும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு அங்க விருந்துக்கு வர போறீங்க. அதான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னும் நான் சமைக்க போறோங்கிறத நான் உன் மாமனார் கிட்ட சொல்லி நின்றேன். வா, அதான் விஷயமா? சரி, பொழுது எப்ப விடியோன்னு காத்துக்கிட்டு இருப்பேன். அப்ப நானும் தான் மருமகளே, நானும் தான். சரிங்க மாமா, நம்ம 2 பேரும் ஒரே டீமு தான். சரிடா சொல்லலாம். உட்காந்து அப்படியே சப்பாத்தி எடுத்து வச்சுக்கோ, சாப்பிட்டு உட்காந்து வா. சரிங்க மாமா, இன்னைக்கு நைட்டு சப்பாத்தி சிக்கன் கிரேவி சாப்பிடுறோம். நாளைக்கு நல்லா பெருசா சாப்பிடுவோம். தாராளமா சாப்பிடலாம்டா சொல்லலாம். டேய், நீ எங்கடா ஏந்து நிக்கிற? இங்க காத்து பெருசா பத்தலப்பா. நான் அங்க உட்காந்து சாப்பிட போறேன் பசங்களோட. ஃபேன் ஸ்பீடா தானடா ஓடுது, காத்து பத்தலங்கிற. அது என்னமோ எனக்கு பத்தலப்பா. நான் அங்க உட்காந்து சாப்பிடுறேன் பசங்களோட, ஜாலியா பேசிட்டு சாப்பிட போறேன். நான் அங்க போறேன். சரி ரைட்டு, நீ போய் சாப்பிடு போ. நான் பக்கத்துல உட்காந்ததால தான் அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. என்னத்த பண்றது? அப்புறம் மாமா, நீங்க சாப்பிடலையா? கிரேவி ஊத்திக்கவே இல்லையா மாமா? நான் ஊத்தி விடவா? கிரேவியை போடுமா. உன் அத்தை கூட அப்படியே கிரேவி வச்சுட்டு அது பாட்டுன்னு போயிடுச்சு. நீங்களே எடுத்து போட்டுக்கோங்க. ஆனா நீ எவ்வளவு அக்கறையே கேட்கற போரு. எடுத்து போடுமா சொல்லும். சரிங்க மாமா. மாமா நான் ஊட்டி விடுறேன் மாமா உங்களுக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் நான் ஊட்டி விடுறேன். இல்ல நீங்க யாரும் ஊட்டி விட கூடாது, நான் தான் மாமா ஊட்டி விடுவேன். மாமா இருங்க, நான் ஊட்டி விடுறேன் உங்களுக்கு. அடடடடா, பாசால ஓவரா வீசிக்கிட்டு இருக்குதே. டே மனோஜ், என்னடா அது? எனக்கே ஒன்றும் புரியலக்கா என்ன நடக்குதுன்னு. ஆனா ஜாலியா இருக்கு. என்ஜாய் பண்ணுங்கண்ணா. இங்கடி அவன் என்ஜாய் பண்றது, ஒரு வாய் கூட அவனை சாப்பிட விட மாட்டேங்குடி. பசங்களா எல்லாம் எப்படிக்கா வாங்க. நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்கல்ல, அதே மாதிரி மாமாவும் சாப்பிட்டோம். எல்லாம் எப்படிக்கா வாங்க பாப்போம். மாமா சாப்பிட்டா ஆனா மாமாக்கு நான் தான் ஊட்டி விடுவேன். நான் ஊட்டி விட்டாதான் மாமா சாப்பிடும். ஆமா தானே மாமா? ஆமா. நான் ஊட்டி விட்டாலும் மாமா சாப்பிடுவீங்க தானே? சாப்பிடுவேன். அப்ப நான் ஊட்டி விட்டா சாப்பிட மாட்டீங்களா மாமா? யாரு ஊட்டி விட்டாலும் நான் சாப்பிடுவேன். எல்லாரும் மொத்தமா சேர்ந்து கூட ஊட்டி விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த பஞ்சாயத்து தீராது. சரிடா, நீயாச்சு பசங்களாச்சு. ஆனா பசங்களா கொஞ்சம் கருணை காட்டுங்க உங்க மாமாக்கு. அஸ்வின் அண்ணா சொல்லு கதிரு. பாத்தீங்களா, மாமா தட்டுல மட்டும் 2 பெரிய கோழி தொட. ஆனா நம்மளுக்குலாம் சின்ன பீஸ் தானே வச்சாங்க. கரெக்டா நோட் பண்ணுவான் இவன். கரெக்டா, நம்மளுக்கு அநியாயம் நடந்திருக்கு. இதை போய் தட்டி கேட்டே ஆகணும். மாமா என்னடா நீங்களும் எனக்கு ஊட்ட போறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல மாமா. உங்களுக்கு மட்டும் 2 கோழி தொடைய வச்சிருக்காங்களே, எங்களுக்கு ஏன் வைக்கல? இதுதான் உண்மையான பஞ்சாயத்து. பட் உங்களுக்கு வேணும்னா எதிரில இருந்து எடுத்துக்கோங்கடா. இல்ல மாமு, அது உங்களுக்கு வச்சது நீங்க தான் சாப்பிடணும். எங்களுக்கு ஏன் வைக்கலங்கிறது தான் கேள்வியே. அந்த கேள்வியெல்லாம் மாமா கிட்ட வச்சவங்க கிட்ட போய் கேளுங்க. இப்ப மாமாவை சாப்பிட விடுங்க. மாமா இந்த மாமா நீ இதை சாப்பிடு. இந்த மாமா குட்டி கோழி வந்திருக்கு பாரு, சாப்பிடு. குட்டி கோழியா? குட்டியா இருக்குல்ல, மாமா சாப்பிடு. ஆக்காட்டு. என் மேலேயே நின்னுக்கிட்டு எனக்கு ஊட்டுறா. இதுக்கெல்லாம் நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். கடவுளே, தேங்க்யூ சோ மச். சாப்பிடு மாமா, சாப்பிடு. ஆக்காட்டு. ஓகே மேடம். அண்ணா சந்தோஷமா இருக்கிறத பார்க்க நல்லா இருக்கு. ஆனா மணியோட இருந்தா மட்டும் அந்த அளவுக்கு சந்தோஷப்படவே மாட்டேங்கிறாரு. ஏன்னு தான் தெரியல. எதனா பிரச்சனையா இருக்குமோ? சரி மணிக்கிட்டே கேட்போம்.
என்னடி என்னமோ பேசணும்னு சொன்ன? நான் ஸ்ட்ரைட்டாகவே விஷயத்துக்கு வரேன். நீயும் அண்ணனும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? இது என்னடி திடீர்னு இப்படி கேக்குற? கேட்டா சொல்லு. சந்தோஷமா தான் இருக்கோம். ஆனா பார்த்தா அப்படி தெரியலடி. அதுக்கு என்னடி பண்ண முடியும்? நாங்க சந்தோஷமா இருக்கோம்னு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டேவா இருக்க முடியும்? அப்படியெல்லாம் சொல்ல வேணாம். ஆனா 2 பேரும் பெருசா ஒருத்தர் பேசிக்கிற மாதிரியே கூட தெரியலையேடி. அதெல்லாம் நாங்க நல்லா தாண்டி பேசிக்கிட்டு இருக்கோம். பேசி நல்லபடியா நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா ஓகே தாண்டி. ஆனா எதனா பிரச்சனையா இருந்தா சொல்லு என்ன. சரி. சரி. எப்படி இருக்குது எங்க வீட்டுல வந்து நீ மருமகளா இருக்கிற அனுபவம்? வந்து 3 நாள் ஆயிடுச்சுல, எப்படி இருக்கு? என் ரூமுக்குள்ள நரகம் மாதிரி இருக்கு, வெளியில சொர்க்கம் மாதிரி இருக்கு. என்னத்த சொல்றது இவகிட்ட? நல்லா இருக்குதுடி நந்தினிய. அதையும் அவ்வளவு சலிப்பா சொல்றா? எங்க வீட்டு ஆளுங்களெல்லாம் நான் பிரிஞ்சிருக்கேன்ல. ஆமா இல்ல. சரி சரி, அப்ப நீ சலிப்பா சொல்லலாம், தப்பே இல்ல. போடி. என் நிலைமையில இருக்கும் போது தாண்டி உனக்கும் தெரியும் இதெல்லாம். நான் ஒன்னும் சொல்லலையே இப்போ. சொல்றேன்டி, கல்யாணம் ஆயிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வீட்டோட மதிப்பே எனக்கு தெரியுது. அந்த வீட்டுல நான் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறேன், எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கேன். இங்கேயும் நான் ஜாலியா தான் இருக்கேன். இருந்தாலும் அங்கேயும் இங்கேயும் நிறைய வித்தியாசம் இருக்குடி. இருக்கத்தான் செய்யும், ஒத்துக்கிறேன். அப்பா அம்மாவை விட்டுட்டு இருக்கிறது தான் எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஆனா உனக்கு அந்த மாதிரிலாம் இருக்காதுல்ல? ஏன்னா நீ அர்ச்சனாக்கா வீட்டுல 1 வருஷம் கிட்ட மாமாவையும் அத்தையையும் விட்டுட்டு தனியா இருந்த. உனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காதுல்ல? அது எப்படி இருக்காதுன்னு சொல்லுவேன்? நான் என்ன 1 வருஷம் ஃபுல்லாவே என் அக்கா வீட்லயேவா இருந்துட்டேன். எத்தனை முறை நான் இங்க ஊருக்கு வந்திருக்கேன். அப்பாவும் அம்மாவும் எத்தனை முறை அங்க வந்திருக்காங்க. அப்படியெல்லாம் ஒரேடியெல்லாம் விட்டுட்டு என்னாலையும் இருக்க முடியாது. இருப்பேன் அவ்வளவுதான், ஆனா ஒரேடியெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது. அப்படியா? இருந்தாலும் நீ அப்பா அம்மாவெல்லாம் பிரிஞ்சு இருந்திருக்கல்ல, என்னாலலாம் அப்படி இருக்க முடியல. அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் காயத்ரி கூட என் அளவுக்கெல்லாம் அப்பா அம்மாவெல்லாம் மிஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா கல்யாணம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் அவள் ஒரு முறை கூட அத்தை மாமா வீட்டுக்கு போவே இல்லையே. அப்புறம் அந்த ஏதோ விருந்துக்கு கூப்பிட்டாங்க, அப்போ போனா, அப்புறம் பொங்கலுக்கு போனா. இந்த மாதிரி எதனா ஃபங்க்ஷனு நான் மட்டும்தான் போயிருக்கிறா. சும்மா போய் பார்த்துட்டு வரதுக்கெல்லாம் போனதே இல்லை தெரியுமா? அவள் அத்தைய மாமாவும் தான் அங்கே ஓடி வருவாங்க வீட்டுக்கு அவளை பார்க்கறதுக்கு. அதனால தான் சொன்னேன், என் அளவுக்கெல்லாம் நீங்கள் அப்பா அம்மாவெல்லாம் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. காயத்ரி அங்கே போகலங்கிறதுக்காக அவங்கள மிஸ் பண்ணாமல் இருப்பாளா? அதெல்லாம் மிஸ் பண்ணதான் செய்வா. நானும் அப்படித்தான். சரி, என்னமோ ஒன்று. ஆனாலும் என் அளவுக்கெல்லாம் நீங்கள் இல்லை. பிசஸே நீ இருக்கிய கொஞ்ச நேரம் ஆறுதலாக பேசலான்னு வந்தா கூட டென்ஷன் ஏற்றி கொடுத்து போயிரு. அப்படியே எட்டு விட்டுனா அண்ணாட்ட போய் உழுவிடி நீ. திட்டாதடியே. மூஞ்ச போயிருதுக்கு சிரிக்குது பிசஸ். எந்த நேரத்தில் பெத்து போட்டாங்கன்னு தெரியலடியே. சரியான சூன்யமாகற நீ. நீ என்ன சொன்னாலும் எனக்கு சிரிப்பு வருதுடி. இப்ப சிரிக்கிற. இதை நான் பகல் டைம்ல சொல்லியிருந்தேன்னா பைத்திய மாரி என்ன போராண்டி இருப்பேன். அது என்ன மூடி மூட அப்படி போகுது இங்கிட்டும் அங்கிட்டும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம சந்தோஷமா இப்ப பேசிட்டே அப்படியே ரூம்ல போய் தூங்கிடுவோமா? யார் ரூம்லையா? நாய கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு. ஒழுங்கு மாதிரிதே அண்ணன் ரூம்ல போய் தூங்கு. பால் சொம்பு தூக்கிட்டு பாடியே. 2 நாளா அவரு கூட தானடி தூங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் ரூம்ல தூங்குறேனே. என்னது? வந்துட்டீங்களாக்கா? நாங்க வந்தது இருக்கட்டும், நீ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தியா? அது என்னது? ஏதோ புருஷ ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்ன. நந்தினிக்கு புரிஞ்சிருச்சு, பரவாயில்ல. மணி சொல்றி, புருஷ ரூம்ல தூங்கிட்டு இருந்தியா நீ? கேக்குறாங்கல்ல, சொல்லு. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்குது? ஏங்கா, நான் உங்க தம்பியை கல்யாணம் பண்ணது இந்த வீட்டுக்கு வந்து அவரு ரூம்ல தூங்குறதுக்கு தானே. சி, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? அக்கா, அவரு ரூம்ல தானேக்கா நான் தூங்க முடியும். அவரை தானே நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் கரெக்ட் தாண்டி. ஆனா ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்னல, அதுதான் இடிக்குது. ரூம்ல தூங்காம வேற என்னக்கா? கபடி ஆடுவாங்க. கபடி தாண்டி ஆடணும். புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல. பிரியா, சும்மா இருடி நட்ட. இவ பொருத்தி என்னடி கபடி ஆடலையா? அப்ப நீங்க 2 பேரும் 2 நாளா பயங்கர கபடி ஆட்டணும்னு நினைச்சேன். பாரு பிரியா, நீ ஏதோ உள்ளர்த்தத்தை வச்சுதான் பேசுறேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீ சொல்ற மாதிரி கபடி எல்லாம் நாங்க ஆடல. ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படி இருப்பாங்களோ அப்படித்தான் இருந்தோம். அப்படியா? கேட்டுருவோமாடி? தாராளமாக கேட்டுடலாம், இதுதான் சான்ஸு. சரி சரி, ஆரம்பிக்கிறேன். நீயும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோ. சரிடி மணி, ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருந்தீங்கன்னு நீ சொல்கிற. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அது என்னென்னா, உங்கள் ஃபர்ஸ்ட் நைட் அப்போ பூ டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி உன்னையும் நல்லா அலங்காரம் பண்ணி தான் நாங்கள் உள்ளே அனுப்பினோம். ஆனால் மறுநாள் காலையில் எல்லாம் எப்படி இருந்துச்சோ அப்படியே தானடி இருந்தது. பூ லைட்டாக வதங்கி இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருந்துச்சு. புருஷன் பொண்டாட்டியாக நீங்கள் 2 பேர் இருந்திருந்தீங்கன்னா அதெல்லாம் ஏன்டி அப்படியே இருந்திருக்க போகுது? பிரியா பாருடி, அவ முகமே மாறிடுச்சு. ஆமாக்கா ஆமாக்கா, இருங்க சொல்லுடி மணி. புருஷன் பொண்டாட்டியா நீங்க இருந்திருந்தீங்கன்னா அன்னைக்கு ரூமே அல்லங்கோலமா ஆயிருக்கமேடி. ஆனா அலங்காரம் பண்ணி வச்ச மாதிரியே தானே இருந்துச்சு. அது அது அன்னைக்கு நாங்க 2 பேரும் பால் குடிச்சிட்டு தூங்கிட்டோம். தூங்கிட்டீங்களா? என்னடி சொல்ற? ஆமா, ஏன் அதனால எதனா தப்பா? என்ன தப்பெல்லாம் இல்லை. ஆனா புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான் இருக்கோங்கிற. இருந்திருந்தா ஏன் ஒன்றும் நடக்கல?
அது அது நாங்கள் எல்லாத்தையும் அதெல்லாம் ஹனிமூனில் பார்த்துக்கலான்னு ஒத்தி வச்சுட்டோம். ஓ அதான் விஷயமா? ஆமாம் ஆமாம். சரிடி, அப்படின்னா சரிதான். நாங்கள் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டோம் தெரியுமா. பயப்படுறதுக்கெல்லாம் இதில் என்ன இருக்கு? இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையெல்லாம் உனக்கே நல்லா தெரியும். உன்னால் நடந்த பிரச்சனை எல்லாமே மனோஜுக்கு தெரியும். அதை வச்சு காரணம் காட்டி உன்னை ஒதுக்கி வச்சிருக்கானோன்னு நாங்கள் ஒரு மாதிரி தப்பு கணக்கு போட்டோம். அப்படியெல்லாம் இல்லைன்னா சரிதாம்மா. நீங்கள் போட்டதெல்லாம் தப்பு கணக்கு இல்லைக்கா, எல்லாம் சரிதான். என்னடி சொல்ற? அதே அறிவாளிங்க தப்பு கணக்கு போட்டுட்டாங்க, அதை தான் சொன்னேன். அக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, சரியா? நீங்கள் எதுவும் குழப்பிக்காதீங்க. மனோஜ் என்கிட்ட நல்லபடியாக தான் நடந்துக்கிறாரு, அவரும் நானும் சந்தோஷமாக தான் இருக்கோம். ஆனால் மற்ற விஷயங்களெல்லாம் நாங்கள் உண்மையிலே ஹனிமூனில் போய் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான்க்கா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைக்கா. சரிம்மா, நல்லபடியாக நீங்கள் இருந்தீங்கன்னா சந்தோஷம்தான், சரியா? அப்புறம் நாளைக்கு காலையில் சீக்கிரமாக தூங்கி எந்திரிச்சிடுன்னு, இன்னைக்கு எழுந்த மாதிரி சீக்கிரமாக எந்திரிச்சிடு, ஸ்ட்ரைட்டாக வாசலுக்கு வந்துடு. ஏங்க்கா? ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு கேட்குறா பாரு. நல்லா வாசலை பெருக்கி தண்ணியை தெளிடியே, கோலம் தான் உனக்கு போட வராதே, பெருக்கி தண்ணி தெளிக்க தெரியும்ல, வந்து பண்ணத. ஓ புது மருமகளை வேலை வாங்குறீங்களா? இப்போ வேலை வாங்கினாதான் நீ பழைய மருமகளாகும் போது எல்லாத்தையும் கரெக்டாக செய்வே, சரியா? அதனால சாத்திக்கிட்டு வந்துரு காலையில். வரேன். இருக்காதடி நெட்டக்கோக்கே, என் அண்ணனை கட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு தானே போற, அங்கேயும் நீ இப்படித்தான் வாசலை பெருக்கி கோலம் போடணும்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் போட்டுரு வேண்டி. எப்ப இருப்ப போல. அப்படியே வச்சுக்கோ. சரி, அப்ப சீக்கிரமா உனக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணத்தை முடிச்சு விட்டுருவோம். நாங்க ஹனிமூன்ல இருந்து திரும்பி வந்ததும் அந்த பேச்சை எடுத்துருவோம். தாராளமா. ரொம்ப வெக்கப்படுறடியே. ஆனா பின்ன என் அண்ணனோட கல்யாணம்னு சொன்னது அப்படியே வெக்கப்படுற. பைத்தியம், அவளுக்கு உங்க அண்ணனோட கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சுடி, அவ போய் வெக்கப்படுறாங்க இது பாரு. சும்மாருடி. சரி, நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருங்க, நாங்க போறோம். வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வா பிரியா போலாம். வாங்க போவோம். குட் நைட் பசங்களா. போயிட்டாங்க, விஷயத்த வாங்கிக்கின்னு போயிட்டாங்க கரெக்டா. சரி நீ சொல்லு, நீ வெக்கப்பட்ட தானே? ஆமாண்டி, ஆமா போதுமா? ஆமா, இந்த இப்ப கூட வெக்கப்படுற பாரு. அது சரி, சீக்கிரமா உனக்கு என் அண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாண்டி. எங்க கூடவே சேர்ந்து உங்களுக்கும் கல்யாணம் நடந்திருக்கணும், என்னால தான் எல்லாம் தடைப்பட்டு போச்சு. ஆனால் நாங்கள் ஹனிமூன்ல இருந்து வந்ததுக்கப்புறம் வீட்டில் பேசி ஒரு நல்ல முகூர்த்த நாளாக பார்த்து உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரிடி. ஐயா என்னாச்சு? இல்லை, உனக்கு இப்போ கல்யாணம் முடிஞ்சா நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவல்ல, அப்போ எனக்கு போர் அடிக்குமேடி. அதுக்கு ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கியாண்டி. என்னது? ஏண்டி 1 வருஷம் தானே? நானும் 10 வருஷம் சொன்ன மாதிரி ஷாக் ஆகுற. போடி போசக்கட்டவில்லையா? போடியே. நான் போறேன்பா முதல்ல இங்கிருந்து. என்னடி, எனக்காக இதை கூட செய்ய மாட்டியா நீ? செருப்பு பிஞ்சுக்கும் நாயா, சுயநல நாயா. ஏண்டி, உனக்காக தான் நான் என் கல்யாணத்தையும் நிறுத்தினேன். இப்போ என்னடா மறுபடியும் உனக்காக என் கல்யாணத்தை 1 வருஷம் தள்ளி போட சொல்ற? பிஞ்சுக்கும் உனக்கு சொல்லிட்டேன். ஒரே வீட்டுல நீ நானும் இருக்கலாம்னு நினைச்சேன்டியே. நினைப்பேன். போ கிச்சன்ல போயிட்டு பாலை ஊத்தி எடுத்துட்டு போய் அண்ணன் கிட்ட கொடு. வந்துடுச்சு பாரு, நல்லா கூட்டி சத்தான் குரங்கு. நான் போய் தூங்குறேன்ப்பா. குட் நைட்டு. இரு, நானும் வரேன். வந்து தொலை. அப்ப பிளான் பண்ணி தான் தள்ளி வச்சுக்கிறாங்க, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படித்தானே? ஆமாம்மா, நான் தான் சொன்னல பாரு, பசங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்திருக்கும், அதனால தான் இங்கே எதுவும் வேணான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி தானே இப்போ நடந்துச்சு. கரெக்டு தான், இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சங்கடம். ஏன்னா கல்யாணமே அவளை பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நின்னா மனோஜ். நம்ம எல்லாரும் சமாதானப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஒரு வேளை மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கோபத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ, அதனால தான் 2 பேருக்குள்ளே ஏதோ நடக்காமல் இருக்கும்னு நினச்சேன். அதான் மணிமேகலையே சொல்லிட்டால, இதுக்கு மேலேயும் நான் நம்பாமலாம் இருக்க மாட்டேன். ஆனால் உங்களுக்கு எப்படிம்மா சந்தேகம் வந்தது? அதே ராத்திரி முடிஞ்ச மறுநாள் நான் ரூம் பக்கம் போனேன்டி. அவள் மணிமேகலை ரூமை கூட்டிக்கிட்டு இருந்தா. அப்போ தான் நான் அந்த கட்டில் பார்த்தா டெக்கரேஷன் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. அதை வச்சு தான் எனக்கு சந்தேகமே வந்தது. எல்லாருக்கும் அதை வச்சு தான் டவுட் வந்துருக்குது போல. எல்லாருக்கும்னா நீங்களும் போய் எட்டி பார்த்தீங்களா? நாங்கள் போலம்மா, புஷ்பாக்கா போனாங்க, அவங்க தான் சொன்னாங்க. அது சரி, அப்போ உங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் பேசியிருக்கீங்கல்ல. உண்மை என்னன்னு தெரியாமல் உங்ககிட்டலாம் சொல்ல முடியாதுல்ல. அதுவும் சரிதான், ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற சந்தேகத்தை எங்களால் வச்சுக்கிட்டு இருக்க முடியல. அதனால தான் உங்ககிட்ட கேட்டோம். நீங்களும் கரெக்டாக போயிட்டு இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு வந்துட்டீங்க. இன்ஃபர்மேஷனை வாங்குறதுலாம் நாங்கள் தான் கில்லாடிங்களாச்சே. அதான் இப்போ விஷயம் தெரிஞ்சிருச்சுல, எல்லாம் சந்தோஷமா இருங்க. ஆமாம்மா, வாங்க நேரத்தோட போய் தூங்குவோம். நாளைக்கு சுகன்யா வீட்டுக்கு போவோம், எல்லாரும் விருந்து கொடுக்க போறாளாம், பொண்ணுக்கும் பையனுக்கும். குடும்பமாக போயிடுவோம். தாராளமாக எல்லாரும் வரலாம். அப்பாடா, நாளைக்கு நம்மளுக்கு வேலை மிச்சம். அப்படியெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுக்காதீங்க. இஞ்சி பூண்டு உரிக்கிறதுல இருந்து வெங்காயம் தக்காளி நறுக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் நம்ம தலையில தான் காட்ட போறாவ. ஒரே குடும்பத்துல சமையல் நடக்குதுன்னா வீட்டு பொம்பளைங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும். சரியா சொன்னீங்க அத்தை. அப்ப எல்லா வேலையும் புஷ்பா அக்காவே செஞ்சு தருவாங்க. பிச்சிடு வேண்டி உங்க 2 பேரையும். அதுக்குள்ளே எல்லாருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு போல. ச்சே, இந்த மணியால் யாருக்கும் நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. ச்சே.
இப்போ நான் என்ன பண்ணுறது? அவள் கூட சேர்ந்து என்னால் வாழவும் முடியாது. ஆனால் அவள் கூட நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எல்லாருக்கிட்டே காமிச்சே ஆகணும். அப்போ தான் வீட்டில் இருக்கிறவங்களாம் நிம்மதியாக இருப்பாங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக பண்ணணும். சரி, அதை பற்றி யோசிக்கலாம். எல்லாரும் உள்ளே வராங்க, நம்ம ரூமுக்கு போயிடுவோம். என் வீட்டில் நல்லா மகாராணி மாதிரி என் ரூமில் தூங்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பாரு வெறும் தரையில் படுக்க விட்டுட்டான் என் புருஷன். சி கடவுளே, எனக்கு ஆத்திரமாக வருது. எங்கே போயிருக்கான்னு வேற தெரியல. திரும்பி வந்தான்னா இஷ்டத்துக்கு 4 பேச்சை பேசிட்டு தான் என்னை தூங்க விடுவான். ஐயோ, என் வாழ்க்கை இப்படியே போயிடும் போலியே. கதவு திறக்கிற சத்தம் கேட்குது, வந்துட்டான் போல கோலக்காரன். அமைதியாக இருப்போம். எப்படி தரையில் பண்ணி மாதிரி உருண்டுக்கிட்டு இருக்கா பாரு. ஆரம்பிச்சிட்டான். போகிற வழியில எப்படி படுத்துக்கிட்டு இருப்ப? நான் ஓரமாக தான் படுத்துக்கிட்டு இருக்கேன். உன் காலை தூக்கி அந்த பக்கமாக போட்டுக்க. கட்டில கிட்டலாம் கால் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். சரி, சொல்கிறல்ல செய்யி. சரின்ட்டு அமைதியாக இருக்க. நீங்கள் ஓரமாக தான் போங்களேங்க, நான் அப்புறமா போட்டுக்கிறேன். டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னே இருக்கிறல்ல நீ. யாரு, நானா? சரி, உன்கிட்டலாம் பேசவே எரிச்சலாக இருக்கு. நானா பேச்சு கொடுத்தேன்? என்ன சொன்ன இப்போ? ஒன்றும் இல்லைங்க. இவ கூடலாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது கூட கஷ்டம். சீ.